CI/CD பைப்லைன் இருக்கு இல்லையா, அது அஷ்யூரில் எப்படி இருக்குது? நம்மளோட கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அஷ்யூர் ரெபாஸ் அப்படின்ற இடத்துல போட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பைப்லைனை நீங்கள் க்ரியேட் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம். வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் யூ கேன் யூஸ் இட் டு கிரியேட் எ CI/CD பைப்லைன் இன் DevOps? அஜைல் மெத்தடாலஜினா DevOps தான் என்ன? ஒரு சாஃப்ட்வேர் என்ன விதமாக டெவலப் பண்ணுறன்றது அஜைல். ஒரு கோடு மாறிச்சா அப்படி டிப்ளாய் பண்ணு, அடுத்த கோடு மாறிச்சா டிப்ளாய் பண்ணு, அடுத்த கோடு மாறிச்சா டிப்ளாய் பண்ணு. இது CI/CD பைப்லைன் மூலமாக நடக்குங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அஜைல் அண்ட் DevOps? DevOps இன்டர்வியூ கொஸ்டின் ஃபார் பிகினர்னு பார்த்தா வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன? 2 பேர் எடுத்துட்டாங்க கோட, இவன் வந்து ஒரு 5 லைன் ஆட் பண்றான், இவன் லோட் பண்ணிட்டான். 5 லைனா தான் இருக்கணும், ஆனா இவங்கிட்ட 10 லைன் தான் இருக்கு. இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் அந்த கோட் இன்டகிரேஷன் ஒரு கான்செப்ட் வந்துச்சுங்க. ஏப்பா கிட்டப்ல நீங்க அப்லோட் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஸ் தான் இருக்குங்க, உங்களுக்கு ஓகேவா, எது வேணும் எது வேணாம். வாட் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் யூ ஆர் யூசிங் இன் DevOps? DevOps உடைய மெட்ரிக்ஸ்ன்றதாங்க ரொம்ப முக்கியமானதுங்க. சேஞ்ச் ஃபெயிலியர் ரேட்டுங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்னா பழசெல்லாம் எடுத்து போறது எப்படி? நீ எந்த அளவு டெஸ்ட் எல்லாம் கவரேஜ் பண்ற அண்ட் அலர்ட்ஸுங்க, எந்த அளவு எஃபெக்டிவான அலர்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து DevOps உடைய மிக முக்கியமான 6 மெட்ரிக்ஸாக சொல்லப்படுதுங்க. நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ள நுழையணும், டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிக்கணும், கெரியர் அட்வைஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்ட் 2 உடைய DevOps இன்டர்வியூ கொஷின்ஸை வந்து அது கேட்குறதுக்காக வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ரெடியாக இருக்காருங்க. அவர்கிட்ட கேட்கலாங்க. நீங்கள் கேட்ட கேள்விங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் தான் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், அதை நம்ம ஸ்டூடெண்ட்டை கேட்டு நாம் தெரிஞ்சுக்கலாங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து நான் ஐடியில் இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், கெரியர் கேப் இருக்குன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ண நான் தயாராக இருக்கேங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸுங்க அண்ட் இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்தலாமா? சார், தம்பியோட பேர் வந்து குருங்க, 2012ங்க, பிடெக் ஐடிங்க, அருணா இன்ஜினியரிங் காலேஜுங்க, திருவண்ணாமலையும் சேர்ந்தவருங்க. ஸோ அவர் வந்து சிஸ்டம் இன்ஜினியராக இருந்திருக்காருங்க, நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. ஓகேவா, 5 பைசா செலவு இல்லாமல் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. ஸோ 2012ங்க, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே கெரியர் கேப்புங்க. ஏதோ ஒரு ஃபீல்டில் நான் ஐடியில் வேலை செஞ்சவருங்க. எப்படிங்க போக முடியும்? நேர்மையாக, தன்னம்பிக்கைங்க, விடாமுயற்சிங்க அண்ட் சரியான கைடன்ஸ் இருந்தால் எல்லாராலையும் போக முடியும். அவருடைய ஸ்பீச் நம்ம கேட்கலாம். பிடெக் ஐடி படிச்சிருக்கேன். 2012 பாஸ் அவுட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு ஜாபுக்கும் என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் எனக்கு வேற வழி இல்லை, ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் வந்து சிஸ்டம் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நம்ம ஐடி படிச்சிருக்கோம், நம்ம ஐடி ஜாபுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக நான் சாரை மீட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு. வாங்க நம்ம இன்டர்வியூக்குள்ள போகலாம். DevOps இன்டர்வியூ கொஷின் 1. CI/CD பைப்லைன் இருக்கு இல்லையா, அது அஷ்யூரில் எப்படி இருக்குது? அதாவதுங்க, நம்மளோட கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அஷ்யூர் ரெபாஸ் அப்படின்ற இடத்துல போட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பைப்லைனை நீங்கள் க்ரியேட் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து CI/CD பைப்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நீ கோடெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டியா, அந்த கோடு போட்டால் போதுமா, அது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுவீங்களா, அந்த கோடெல்லாம் இன்டகிரேட் பண்ணுற CI பைப்லைன் வேலை செய்யும். ஸோ இது என்ன பண்ணால் வந்து உங்கள் கோடு எல்லாத்தையும் பில்டு பண்ணுற வேலையை அது பார்த்துக்கும். அது மட்டும் போதுமா, பில்டு பண்ண பின்னாடி வந்து அதை டெஸ்ட் பண்ணணும், அது ஒழுங்காக வேலை செய்தானே. ஸோ டெஸ்டிங்கும் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே வந்துடுங்க. இது எல்லாமே கண்டினியூஸ் இன்டகிரேஷனே வந்துடுதுங்க. அதுக்கப்புறமா இந்த கோடுக்கான ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலு, அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டிப்ளாய்மெண்ட்டுக்கு போகும். அது கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுங்க. அதுக்கான பைப்லைன் ஆக்டிவேட் ஆகி அந்த CD கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டு QA ப்ராடக்ஷன் எங்கே போய் டிப்ளாய் பண்ணோம் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து CI/CD pipeline in Azure. Hi, welcome to like a DevOps advanced interview questions I'm going to ask you. Hi sir. I want to check out like how much you are practically damn good related to DevOps tools and implementation. Sir. My first question is on implementation itself. Like I'm going to ask you the question, what are the steps you can use it to create a CI/CD pipeline in DevOps? Yes sir. CI/CD stands for continuous integration and continuous deployment. Continuous integration involves building, testing the code, and continuous deployment is the automatic deployment of the code to the production department. So to create a CI/CD pipeline involves a series of automated steps like CI and CD steps: building, testing and deploying. I use Microsoft Azure. The following steps are: I need to have a Microsoft Azure account, and in that I need to have a select the project, select the pipeline. Next you have to create the pipeline. After creating the pipeline, you have to select the source code any from any languages,
and you have to select your repository. After that, you have to add your continuous integration steps, like what you have building, what you are integrating, linting and unit testing to check the code quality, code functioning. It is mandatory, and you have to next deploy the continuous deployment steps. You have to need to create a Docker images, and you have to implement the Kubernetes as well, whatever your requirement on the project. Then you have to save the YAML file. You have to run the file to check it is running or not. What is that YAML file? It is a human readable formats we use in DevOps tool to automate the infrastructure provisioning. Okay, it is a configuration file. Configuration files. Okay. DevOps engineering interview questions நாம பார்க்குற ரெண்டாவது கொஸ்டின் என்ன வந்து அஷ்யூரோட டெஸ்ட் பிளான்னா என்ன? அதாவதுங்க நாம் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா லாகின் பேஜ் இருக்கா, இதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு டெஸ்ட் கேஸ் நம்ம வச்சுருப்போம். அது ஓகேவா இல்லையா, ஓகேன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை போடு, எரர் வந்து அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு மொத்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு டெஸ்டிங் பண்ணுறது எப்படி சரிங்களா? இட் கேன் பி அ யூனிட் டெஸ்டிங், சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் ஆர் லைக் இன்டகிரேஷன் டெஸ்டிங், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் சைக்கிள், என்ன மாடியூலை டெஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கான டெஸ்ட் கேஸுங்க, அதுக்கான ரிசல்ட்டுங்க, அதுக்கான சப்போர்ட்டிவ் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க அண்ட் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட், எவ்வளோ டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபெயில் ஆகிருக்கு, இது எல்லாத்தையும் பண்ணும் இந்த Azure டெஸ்ட் பிளான் மூலமாக பண்ண முடியுங்க. See, like you in the mid of the in the mid of the answer, like you were told about testing. Have you heard about Azure Test Plans? Yes, sir. Yeah. Azure Test Plan is a browser-based test management solution that provides tool for planned manual testing, user assistant testing, exploratory testing, and integration testing within the Google Azure platform, within the cloud Azure platform. So using this, you can do unit testing, integration testing, everything. Yes, sir. That's great. It helps development team to manage all testing activities, ensuring quality and end-to-end traceability of the testing. Okay. DevOps interview questions and answersல கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறது என்னன்னா வந்து DevOpsல பைப்லைன்ஸ்னால் என்னன்றது தாங்க. ஏங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விங்க, ஆனால் இது முன்னாடி பேசியாச்சுங்க. அதாவது பைப்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி. கோடு இங்கே இருக்குது, சர்வர் இங்கே இருக்குது, இது வந்து லைக் இது கொண்டு போய் அங்கே போடணும், அதான் போட்டலாமேனா இது கண்டினியூஸாக பண்ணணுங்க. அதாவதுங்க கோடு மாற மாற வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாத்தையும் எடுத்து சரி அந்த பைப்லைனை வந்து ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு அதுவே எடுத்து அதை பில்டு பண்ணி டெஸ்ட்டு பண்ணி அந்த சர்வர் எந்த சர்வரோ அதுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த சர்வரோ அங்கே கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிவிடும். இது எல்லாமே வந்து ஒரு பேரலாக திரும்பவும் ஒரு முறை கோடு எடுத்துகிட்டு போட்டால் பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம கோடு வந்து திரும்ப சேஞ்ச் ஆகும். இப்போ அமேசான்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கோடு இருக்கும், அந்த கோடெல்லாம் மாற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம பைப்லைன் ஒரு கான்செப்ட் உருவாச்சுங்க. இது DevOps இன்ஜினியருக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க. இஃப் யூ டாக் அபவுட் CI/CD, a pipeline is what is this pipeline in DevOps? Yes, sir. In DevOps, pipeline are automated workflows that integrates continuous integration, continuous delivery, continuous testing. It acting as a digital assembly line to complete a software delivery process. So what is the process making it as a pipeline? Yes, sir. Okay. So it involves repetitive tasks, like you are merging your code repeatedly, frequently throughout a day, and you are getting the feedback for your code, and you are deploying, you are making your code ready to pre-release for the delivery process. And once the code is perfectly ready, you have to deploy to the production department. Okay. Either your manual intervention or the without manual intervention. You create the pipeline, it will do it, yes, right? Yes, a continuous process. Okay. So have you done have you created any pipelines before in your projects? Yes, sir. For one of my client, I have created a fully automated DevOps workflow for using Python and Flask application. ஃப்ரெஷர்ஸ்க்கு DevOps இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அஜைல் மெத்தடாலஜினா DevOps தான் என்ன? அஜைல் மெத்தடாலஜின்றது வந்து ஒரு சாஃப்ட்வேரை என்ன விதமாக டெவலப் பண்ணுறன்றது அஜைல். DevOpsன்றது அந்த சாஃப்ட்வேரை எப்படி கொண்டு போய் டிப்ளாய் பண்ண போகிறது தான் உங்களுடைய DevOps இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெவலப்பர் ஆப்பரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அஜைல் மெத்தடாலஜியில் வந்து ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாடியூலாக கொண்டு போய் நீ போடுற அது ஸ்ப்ரிண்ட்டுங்க. ஆனால் இது எப்படின்னா நம்ம கண்டினியூஸாக டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு கோடு மாறிச்சா அப்படி டிப்ளாய் பண்ணு, அடுத்த கோடு மாறிச்சா டிப்ளாய் பண்ணு, அடுத்த கோடு மாறிச்சா டிப்ளாய் பண்ணு. இது CI/CD பைப்லைன் மூலமாக நடக்குங்க. ஓகேவா? இது கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கு முக்கியமான வித்தியாசம். ஸோ இஃப் யூ டாக் அபவுட் டெவலப்மெண்ட், லைக் Agile is famous, right? Yes, sir. What is the difference between Agile and DevOps?
Yes, sir. Agile is a project management approach. So that focus on iterative development and cross communication with customer. But DevOps is builds on Agile by automating and integrating development team and the operation team to improve efficiency and reliability. The key difference between the Agile and DevOps is Agile. It is development and it is developer operations. Yes, right? sir. The Agile guides on how to build and develop the software, but the DevOps focus on delivering the software application by automating and collaboration between the development and the operation team. That's really great. DevOps interview question for beginnerனு பார்த்தா வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன? வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்னங்க? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த கிட்டப்லாம் வச்சு தான் வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். ஒரு கோடு இருக்குது, லாகின் பேஜுக்கு ஒரு கோடு இவன் எழுதியிருக்கான். 2 பேர் எடுத்துக்கிட்டாங்க கோடை. ஒரே கோடுங்க, 10 லைன் கோடு இருக்குது. 10 லைன் 2 பேர் எடுத்துக்கிட்டாங்க. இவன் வந்து ஒரு 5 லைன் ஆட் பண்ணுறான். இவன் லோட் பண்ணிட்டான். இப்போ 5 லைனாக தானே இருக்கணும். ஆனால் இவங்ககிட்ட 10 லைன் தான் இருக்குது. 10 லைன் தானே இருக்குது. இதில் இவன் ஒரு 5 லைன் ஆட் பண்ணுறான். வேறு ஏதோ ஒரு 5 லைன்னா இதை கொண்டு போய் போடும்போது அவனுடைய 5 லைன் கோடு போயிடும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அந்த கோடு இன்டகிரேஷன் ஒரு கான்செப்ட் வச்சுங்க. ஏப்பா கிட்டப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குங்க, உங்களுக்கு ஓகேவா, எது வேணும் எது வேணாம் அப்படின்ட்டு இவன் கோடு அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பக்கவாகி அது கோடு மெர்ஜ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேள்வி வெர்ஷன் கண்ட்ரோல் தானே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 லைன் கோடு இருந்துச்சு இல்லையா, அதோட வெர்ஷன் 1.0 இவன் எடுத்து இவன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் அப்லோட் பண்ணுறது 1.1 வெர்ஷனு, இவன் அப்லோட் பண்ணுறது 1.2 வெர்ஷனு. இப்போ நான் தான் புதுசாக வரேன், 1.2 வெர்ஷன் மிஸ்டேக்காக இருக்க, 1.1 வெர்ஷன் ப்ரீவியஸ் வெர்ஷனும் எடுத்துக்கலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் கோடிங்கை ஒவ்வொரு வெர்ஷனாக பிரித்து பண்ணுறதுனால உனக்கு எந்த வெர்ஷன் வேணாலுமே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இதுதான் GitHub அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோலோட மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. See, if you talk about coding and all, like the first priority one is versioning, right? Yes. What is version control and what kind of version control you are using in DevOps? Version control system is a software tool that helps track changes of your source code over time. Any examples? There are many version control system available: Git, GitHub, GitLab. So I use Git. Git is one of the version control system. It allows multiple developers to work on the same project simultaneously, manage different source codes and merge those codes when necessary. Why it is important version control in DevOps mean? It allows collaboration between teams. We can merge, we can change, we can use the different source code, and it allows traceability and auditability. Who developers and what developer did with the code changes, and it allows security. It allows Git is version control allows all applications to store in Git. Okay. ஸோ டெவாப்ஸ் இன்ட்ரிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்குற இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. CI, CD அண்ட் CD அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனே சிடினா கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி, கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுங்க. கோடு எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறது இவன் வேலை. அதை எடுத்து பில்டு பண்ணி ரெடியாக டிப்ளாய்மெண்ட் வைக்கிறது கண்டினியூஸ் டெலிவரிங்க. அது கொண்டு போய் போகிறது கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுங்க. இதுதான் CI, CD அண்ட் CD பைப்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷார்ட்டாக வந்து சிடினே முடிச்சிடுறாங்க. பட் ஆனால் 3 கான்செப்ட் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்க்குறவன் வேலை இது, அது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறவன் வேலை இது, கொண்டு போய் போடுறவன் வேலை இது. இதுதாங்க கான்செப்ட். ஸோ வி டாக் அபவுட் CI and CD. One is continuous integration and continuous deployment, and that is continuous delivery also. What is the key difference between these two? So in DevOps, continuous integration, it is the practice of frequently integrating source code changes into a shared version control repository where over multiple times a day, where automated build and test are run. So the goal of the continuous integration is to detect bugs of your code early, and ensure the code always work within the main branch in the GitHub. Okay. And continuous delivery is also the process of automatically preparing and verifying the code so that it is ready to release to the deployment, pre-production or staging production with manual intervention. It needs manual intervention. Continuous deployment is the automatically delivering every changes that passes test directly to the production department. Like it is fully automated DevOps workflow. It doesn't need manual intervention. Once the code is automatically passes the all test, it is delivered to the production department. Okay.
AWS DevOps இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்குற சூப்பரான ஒரு கேள்வி வந்து டாக்கருக்கும் விர்ச்சுவல் மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். விர்ச்சுவல் மிஷினை என்னென்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர், ஒரு ஓஎஸுக்குள்ளே இன்னொரு ஓஎஸை உருவாக்குறது வந்து விர்ச்சுவல் மிஷின். ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டருக்கு, அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே சாஃப்ட்வேர் போட்டு பைத்தான் போட்டுக்க என்ன வேணும் போட்டுக்க, அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் பண்ணி என்ன வேணும் பண்ணிக்கோ. இது விர்ச்சுவல் மிஷினுங்க. டாக்கர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடு இருக்கிற ஒரு கண்டெய்னருங்க, ஒரு பிளாட்ஃபார்ம். இட் இஸ் நாட் எஸ் கம்ப்யூட்டர். புரியுங்களா? உன் கோடு எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னராக உருவாக்கி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுங்க. அதுக்குள்ளே உன் ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். இங்கே விர்ச்சுவல் மிஷினில் நீ என்ன ஜாவாவில் ப்ராஜெக்ட் பண்ணனா பண்ணிக்க, .NETல பண்ணிக்க, என்ன வேணும் பண்ணிக்கோ. அது என்ன சாஃப்ட்வேர்னா போட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறது, தனி கம்ப்யூட்டரே. இது கம்ப்யூட்டர் கிடையாதுங்க, உன் ப்ராஜெக்ட் பண்ணுற என்விரான்மெண்ட்டுங்க, உன் ப்ராஜெக்டோட என்விரான்மெண்ட்டுங்க. உன் ப்ராஜெக்ட், உன் வெப்சைட்டோ ப்ராஜெக்டோ ரன் பண்ணுற சாஃப்ட்வேருங்க, அதுக்கான ஃபைல்ஸுங்க, அது மட்டும் இருக்கிறது தான் டாக்கர் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் இன் யுவர் ப்ரீவியஸ் ஆன்சர் யூ talked about Docker and all, right? Yes, sir. What is container and what is the difference between container and virtual machine? Containers are lightweight portable units that pack your application along with all dependencies, application code, configuration, runtime, so that into a single consistent environment, so that container run across reliably across the environments. So container used to deploy, scale, manage your application in the cloud environment. So virtual machine is a software operating system that runs on a single hardware using a software called hypervisor. So virtual machine allows users to run applications and install operating system independently into a shared single physical hardware. So it enables isolation, efficient use of your resource utilization and security. Okay. DevOps interview questions and answers for experience-னா மானிட்டரிங்னா என்ன, லாகிங்னா என்ன, ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒரு சர்வரை வந்து ஒரு சர்வர் இருக்குன்னா அந்த சர்வரை வந்து மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான வேலை. கிரஃபனாங்க, ப்ரொமீத்தியஸுங்க, நாக்கியோஸ் மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சு சர்வர் வந்து உனக்கு வந்து லைக் அதோடைய ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குது, ரேம் யூசேஜ் எப்படி இருக்குது, ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குங்க, ப்ராசஸ் என்னெல்லாம் போயிட்டுருக்கு, வெயிட்டிங் ப்ராசஸ் எவ்வளோலாம் இருக்குன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், ஹேக் ஆகுதா இல்லையா, எந்த ரிசோர்ஸ் வந்து அதிகமாக, எந்த ப்ராசஸ் ரொம்ப ரிசோர்ஸ் அதிகமாக எடுக்குது, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணோம். போதுமா? அந்த சர்வருக்குள்ளே எவன் லாகின் பண்ணால், என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி, இந்த லாகிங்கும் முக்கியம். ஒரு சர்வர் ஒழுங்காக வேலை செய்தால் அந்த சர்வரில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு ஆக்டிவிட்டின்னு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு நிறைய டெவாப்ஸோடைய ஏஐ டூல்ஸ் இருக்குங்க, அது மூலமாக தான் பண்ணுவீங்க. So like if you talk about security, logging is really important, right? Logging and monitoring, what is it in DevOps? Monitoring and logging are the critical roles in DevOps to ensure stability, flexibility, security and performance of infrastructure and applications throughout the software development lifecycle. So here monitoring is providing real-time What insight. kind of tools you use for monitoring? I use Prometheus, Grafana, Nagios, and also I used AWS ELK and Splunk for network monitoring tools. That's awesome. Yeah. So you worked in these tools and all? Yes, sir. Fantastic. நீங்கள் ஒரு 5 year of experience இருக்குன்னா உங்களுடைய DevOps interview questions எப்படி இருக்குன்னா, ஸோ ப்ளூ green, canary அண்ட் ரோலிங் இந்த மாதிரி அப்டேட்லாம் என்னென்னு கேட்பான். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான கேள்வி தான் கேட்பாங்க. சரி, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ப்ளூ க்ரீன்னா, ப்ளூனா கரண்ட்டாக இருக்கிறதுங்க, க்ரீன்னா புதுசாக சேஞ்சுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? பழைய சேஞ்சை புது சேஞ்சை வச்சு அப்டேட் பண்ணுறது ப்ளூ க்ரீன் மெத்தடாலஜி. வெப்சைட்டாக ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறா, புது வெப்சைட்டை போடுறா அப்படின்னா அது ப்ளூ க்ரீனுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா வந்து கேனரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 100 பேர் வேலை செய்கிற கம்ப்யூட்டரில் ஒரு 5 பேருக்கு போடுறது. அந்த ப்ராஜெக்டை ஒழுங்காக வேலை செய்தாங்க, ஓகே, அடுத்து ஒரு 5 பேருக்கு போடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக ரிலீஸ் பண்ணிட்டு வர்றது கேனரி. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் காமன்வெல்த் பேங்க்கில் வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணோம். நாங்கள் வந்து மொத்த காமன்வெல்த் பேங்க் யூசர்ஸ்க்கு நாங்கள் டிப்ளாய் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் டிப்ளாய் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே ஒரு 5 பேருக்கு பிரச்சனை நல்லா இருக்குது. அவங்களுடைய ப்ராஜெக்ட் மாடியூல், ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் நிறைய மாடியூல் இருக்குங்க. உங்கள் மாடியூலும் ஒர்க் ஆகுது, ஓகே சூப்பர், அப்போ அந்த மாடியூல் அடுத்து மெதுவாக ஃபிக்ஸ் பண்ணி மொத்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணி வச்சுங்க. இதான் கேனரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரோலிங் டிப்ளாய்மெண்ட் இருக்குது. இது எப்படி தெரியுமா இருக்கும்? 10 சர்வர் இருக்குன்னா முதல்ல ஒரு சர்வரில் போடுறது. யூசர்னா அது கேனரி, சர்வர்னா அது ரோலிங். ஒரு சர்வரில் போடுறது அந்த ப்ராஜெக்டை, 10 சர்வர்லேயும் அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுத்தில் போடுறது,
அதில் ஒழுங்காக வேலை செஞ்சுன்னா அடுத்த சர்வர், அதில் வேலை செஞ்சுன்னா அடுத்த சர்வர், அடுத்த வேலை செஞ்சுன்னா அடுத்த சர்வர், இந்த மாதிரி மெதுவாக சர்வர் வைஸ் டிப்ளாய் பண்ணிட்டு வருதுங்க. இதுதான் canary deployment சொல்லுவாங்க. If we talk about deployment, there are a lot of varieties of things like blue screen and rolling update and canary. And can you explain it to me? So in DevOps, the blue-green deployment, the canary release and rolling updates all these are releasing deployment strategies used in DevOps to minimize downtime, reducing risk whenever the new software, new version is released. So what is blue-green deployment? It is a release strategy. It uses two identical environments. One is blue, that is your current version, and the other one is green, the newer version. So it has no downtime. The second one is canary release. You are gradually rolling out your new version to a small subnet of users first, and then monitor Portion of the people check it out whether it's good. Yes. Then move it. then move it. The third one is rolling updates. So it is replacing new older version with the new version, one batch at a time, keeping your system running when the update is running. That's really good. So have you worked in this area? Yes, sir. In one of my AWS projects, AWS Elastic Bean project, I have used rolling updates as a strategy with keeping 50% because I don't want to completely shut down my Existing application for the users. So I use 50% as a rolling update strategy because it is we have leverage. Actually, we got this kind of a scenario in our project also. Yes, sir. That's really good. So you got a hands-on experience. Yes, sir. Fantastic. DevOps interview questions and answers for freshers-ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெஷினா என்னன்னு கேட்பாங்க. முதல்ல வந்து நம்ம மைக்ரோ சர்வீசஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. மைக்ரோ சர்வீசஸ் என்னங்க, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு மாடியூலுமே ஒரு சர்வீஸ் மாதிரி ஆக்கிடுவாங்க. லாகின் சர்வீஸ், லாகின்லாம் பார்த்துக்கும். இன்பாக்ஸ் சர்வீஸ், இன்பாக்ஸ்லாம் பார்த்துக்கும். சென்ட் ஐட்டம் சர்வீஸ், சென்ட் ஐட்டம்லாம் பார்த்துக்கும். இந்த மாதிரி சர்வீஸாக பிரிச்சிட்டாங்க. நம்மளுடைய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அமேசானில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுங்க, பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ்லாம் சர்ச் பண்ணுறதுங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதுங்க, கார்ட்டிங் போகிறதுங்க, பேமெண்ட் பண்ணுறது, எதனா ஒன்று நடக்கலாம் மொத்த அப்ளிகேஷன் மொத்த அப்ளிகேஷன் வேலை செய்யாது. இது அந்த காலத்தில் இருக்கிறதுங்க. ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் சர்வீஸ் ஆக்கிட்டான். ஒன்று வேலை செய்யலனாலும் இன்னொன்று வேலை செய்யும். அதான் மைக்ரோ சர்வீசஸ். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த மைக்ரோ சர்வீசஸ் ஆயிரக்கணக்கான மைக்ரோ சர்வீஸ் இருந்துச்சுன்னா எது எப்போ நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ வந்து இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆர்டரை நடத்துறதுக்கு ஒருத்தன் தேவைப்படும். அவன் தான் அந்த சர்வீஸ் மெஷ். சரிங்களா? ஓகேவா? டிராஃபிக் போலீஸ் மாதிரிங்க. ஸோ ஹவ் யூ ஹர்ட் அபவுட் சர்வீஸ் மெஷ்? வாட் இஸ் இட்? Yes, in DevOps, service mesh is an infrastructure layer that manages communication between microservices automatically without requiring developers to build logic communication between services. Okay. So the advantages of service mesh, it is service to service communication, security, observability, so we can monitor everything about the microservices communication. Okay. டெவாப்ஸில் வந்து டாப்பாக கேட்குற இன்ட்ரோகேஷன் என்ன தெரியுமா? டெவாப்ஸோடைய மெட்ரிக்ஸ் என்னன்றதாங்க ரொம்ப முக்கியமானதுங்க. டெவாப்ஸோட மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் ஃப்ரீக்வன்சிங்க, எவ்வளோ வேகமாகவும் எவ்வளோ எஃபெக்டிவாகவும் டிப்ளாய்மெண்ட்லாம் நடக்குது. லீட் டைமுங்க, எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்க. பிரச்சனை எதுனா வந்துச்சுன்னா அது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்க. மீன் டைம் டு ரெக்கவரிங்க. சேஞ்ச் ஃபெயிலியர் ரேட்டுங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படின்னா பழசெல்லாம் எடுத்து போகிறது எப்படி. நீ எந்த அளவு டெஸ்ட்டெல்லாம் கவரேஜ் பண்ணுற அண்ட் அலர்ட்ஸுங்க, எந்த அளவு எஃபெக்டிவான அலர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து டெவாப்ஸுடைய மிக முக்கியமான 6 மெட்ரிக்ஸாக சொல்லப்படுதுங்க. ஓகேவா? ஸோ மை ஃபைனல் கொஷின் இஸ் லைக், இஃப் யூ டாக் அபவுட் DevOps, whether it's efficient or not can be calculated with a matrix, right? Yes, sir. What are the metrics and what is DevOps metrics? DevOps metrics are data points used to measure the effectiveness of DevOps practices. It's including stability and velocity. So DevOps, there is a term called DORA metrics, DORA. It stands for DevOps Research and Assessment. We have 4 types of DevOps metrics. First one is deployment frequency. So deployment frequency, how often the new code is released to the production department. This is the first one. Second one is lead time for change. This is average time taken committing a code from deploying to production. So if a code is committed, it is deploying, it takes from deploying to production in 1 hour, it is excellent deployment.
and the third one is MTTR, mean time to recovery. For example, if a student average time taken for a system to recover from. And the third one is the change failure rate. Change failure rate means you have deployed 100 deployments, only 2% is failure. There is 2% change failure rate. This is excellent DevOps matrix. Okay. So you'll be using all these metrics in your DevOps environment. Yes, right? sir. Okay. It is based on the company or client. Who is deciding it? Based on the client, and it is both based on the company and client, sir. Okay. So they both will be deciding. Yes, right? sir. That's really great. It's a great interview with you. Like I'm really impressed with the answers. Thank you. Thank you, sir. என்னங்க இந்த இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தாச்சுங்களா? இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நீங்கள் ட்ரைனிங் வேணும், உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் மாட்டுங்க. வாழ்க தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.